வணக்கம் செம்மொழி சிற்பி நண்பர்களே. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்று காண்பது நவகிரக தம்பதி தலம். இந்துக்கள் வழிபாட்டில் நவகிரகங்கள் என்பது முக்கிய இடம் பிடிக்கின்றன. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது என்பனதான் 9 வகையான நவகிரகங்கள். நவம் என்றால் 9 என்று அர்த்தம். இந்த நவகிரகங்கள் முறையை பார்த்தோம்னா சூரியன் ஆத்மகாரகன் என்றும், சந்திரன் மனோகாரகன் என்றும், செவ்வாய் பூமிகாரகன் என்றும், புதன் புத்திகாரகன் என்றும், வியாழன் குரு, வெள்ளி சுக்கிரன், சனி மந்தாகாரகன் என்றும், ராகு யோககாரகன் என்றும், கேது ஞானகாரகன் என்றும் அழைப்பார்கள். இந்த 9 வகையான நவகிரகங்களை வழிபட்டால் மனித வாழ்க்கையில் எண்ணற்ற அற்புதங்கள் நிகழும் என்பது நம்முடைய ஐதீகம். நம்முடைய ஆற்றலை நிர்ணயிக்கக்கூடியவை இந்த நவகிரகங்கள் தான். இந்த நவகிரகங்களை தம்பதியுடன் நாம் காண்பது வெகு அபூர்வம். சில ஆலயங்கள் மட்டுமே இப்படிப்பட்ட தரிசனம் கிடைக்கும். அத்தகைய ஒரு ஆலயத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த தம்பதியோடு இருக்கக்கூடிய நவகிரகங்களை சுற்றி வந்து விளக்கேற்றி வழிபட்டால் மிகுந்த புண்ணியம் கிடைக்கும், பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் தோஷங்கள் விலகி சந்தோஷம் பெருகும். அத்தகைய ஒரு அற்புத தலம்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது நவகிரக தம்பதி தலம். இந்த தலம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லக்கூடிய வழித்தடத்தில், பூந்தோட்டத்திலிருந்து கும்பகோணம் செல்லக்கூடிய வழி மார்க்கத்தில் மருதவஞ்சேரி என்ற இடத்திலிருந்து வடக்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது தான் மானந்தகுடி என்ற ஊர். இந்த மானந்தகுடியை அனுமானந்தகுடி என்று அழைப்பார்கள். இங்கு உள்ள சிவன் ஆலயத்தில் தான் இந்த நவகிரகங்கள் தம்பதியோடு காட்சியளிக்கின்றன. இங்கு உள்ள சிவன் ஏகாம்பரேஸ்வரர், அம்பாள் காமாட்சி அம்பாள். இதை தவிர அங்கே இருக்கக்கூடிய விநாயகர், முருகன், குரு. இதை தவிர பார்த்தோம்னா அங்கே ஆஞ்சநேயருக்குன்னு தனி சன்னதி இருக்கிறது. அதனால தான் இந்த ஊர் அனுமானந்தகுடி என்று அழைப்பார்கள். அத்தகைய சிறப்புமிக்க தலத்திற்கு வந்து நவகிரகங்கள் தம்பதியோடு வழிபட்டு வலம் பெறுவோமாக. நன்றி.